போர் தொடங்கி 29 நாளை கடந்துள்ள இந்த நிலையில இன்னைக்கு போர் நிலவரம் எப்படி இருக்குன்னா, இஸ்ரேல் ரொம்பவே பின்னடைவாய்ந்திருக்கு. அவங்களுடைய தாக்குதலை எல்லாம் குறைச்சிட்டாங்க. கடந்த 24 மணி நேரத்துல பார்த்தா மிகப்பெரிய முக்கியமான தாக்குதல்னு சொல்லி எதுவுமே இல்லை. அதற்கு காரணம் என்னன்னா, அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. தொடர் தோல்வியின் காரணமாகத்தான் அவங்களுடைய தாக்குதலை குறைத்து அவங்க பின்னடைந்திருக்காங்க. விமான தாக்குதல்லாம் சற்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில தான் அமெரிக்காவும் கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு. போர் நிறுத்துறது பத்தியான அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் 4வது முறையாக இஸ்ரேலுக்கு பேசியிருந்தாரு. பேசிட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எப்பயும் வழக்கம் போல என்ன பேசுவாங்க, முதல்ல இவங்க தான் தாக்குதல் செஞ்சாங்க, இவங்க மேலதான் அதை தற்காப்புக்காக தான் இஸ்ரேல் செய்து கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு நியாயப்படுத்துறதெல்லாம் பண்ணிட்டு கடைசியா பேசும்போது என்ன சொல்லிட்டாங்க, இஸ்ரேலும் போரை நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வாய் திறந்திருக்காங்க. இதை பத்தி நான் நேத்தே சொல்லியிருந்தேன் வீடியோல. இன்னைக்கு பார்த்தா இப்போது இஸ்ரேல் அடி மேல அடி வாங்கிட்டு இருக்கு. 3 முக்கியமான தாக்குதல் நடந்திருக்கு ஹமாஸ் தரப்புல இருந்து இஸ்ரேல் ராணுவத்திற்கு. அதுல அவங்களுக்கு பெரும் பின்னடைவு. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த 3 தாக்குதல் என்ன, அதுல இவங்க என்ன பண்ணாங்கன்ட்டு. நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை போட்டுட்டு இருக்கோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அந்த 3 தாக்குதலையும் பார்க்கலாம். அதுல முதல் தாக்குதல் காசாவுடைய என்ட்ரன்ஸ்ல ஒரு 2 ரோடு வரும். அந்த இடத்துல ஒரு ரவுண்டான மாதிரி ஜாயிண்ட் ஆகும். அதுல நேரா போனா காசாக்குள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துலதான் அந்த வழியில காசாவை நோக்கி 15-20 ராணுவ வண்டிகள் உள்ள போயிட்டு இருக்கு, இஸ்ரேலுடைய ராணுவ வண்டிகள். அந்த இடத்துல கரெக்டா ரைட்ல திரும்பி உள்ள போறாங்க. அப்பதான் காசாக்குள்ள அவங்க என்ட்ரி ஆறாங்க. அவங்கள உள்ள விட்டுட்டு மறைந்திருந்து ஹமாஸ் என்ன பண்றாங்க, ஒரு 5-6 லைனா வரக்கூடிய ராணுவ வண்டிகளை தாக்குறாங்க. சரியான மரணடி. ஒரு தாக்குதல் தான், தாக்குதல் பண்ணணுமே அது ஃபயர் ஆயிருது, பர்ஸ்ட் ஆயிருது, அது அப்படியே வெடிச்சிருது. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய மிச்ச டேங்க்ல என்ன பண்ணிருக்குது, தப்பிச்சோம் பிடிச்சோம் சொல்லிட்டு ஓடிட்டாங்க பின்னாடி ரிவர்ஸ் வாங்கிட்டு. ஈஸியாலாம் ராணுவ டேங்க்ல திருப்ப முடியாது. அதனால அவங்க ரொம்ப திணறி இருக்காங்க. அந்த வீடியோல பார்க்கும் போதே தெரியுது. அவங்க அப்படியே கஷ்டப்பட்டு பின்னாடி போய் திருப்பி அதுக்குள்ள 6 டேங்க்கு தாக்குதல் முடிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்கிறதுல தப்பிச்சு ஓடிருச்சு. அடுத்து 2வது தாக்குதல். இது வெஸ்ட் பேங்க்ல ஜெனி அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியில் நடக்குது. இது காசா கிடையாது, வெஸ்ட் பேங்க். ஏன்னா வெஸ்ட் பேங்க்லயும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க ஹமாஸ் ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு மேலேயாக அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு தாக்குதல் செய்து கொண்டுதான் இருக்காங்க. பொதுமக்களுக்கே என்ன பண்ணிட்டாங்க, யூதர்களுக்கு துப்பாக்கியை கொடுத்து நீங்க உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய யூத மக்கள், அங்க வாழக்கூடிய பாலஸ்தீன மக்களை கொலை செய்துட்டு இருக்காங்க. இப்ப அதுக்குள்ளேயும் ராணுவ வண்டிகள் போயிட்டு இருக்கு. அங்க பார்த்தா ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்ல ஜன்னலை ஓபன் பண்ணி அதுல இருந்து தாக்குறாங்க. அவங்களும் தப்பிச்சோ பிழைச்சோன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. வெஸ்ட் பேங்கையும் இவங்க போய் டார்ச்சர் பண்றதன் காரணமாக அங்கேயும் தாக்குதல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கு. அடுத்து 3வதா மிக முக்கியமாக துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. எங்கன்னா ஹமாஸ் இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சு இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்லயே உடஞ்ச கட்டிடத்துல இவங்க ஏற்கனவே வான்வெளி தாக்குதல்லாம் பண்ணதுல சில கட்டிடம் சேதாரமா இருக்கும்னா அந்த கட்டிடத்துல இருந்து நேரடியாக இஸ்ரேலுடைய ராணுவத்திற்கும் ஹமாஸுக்கும் துப்பாக்கி சூடு நடந்து அந்த துப்பாக்கி சூட்ல ரொம்பவே மோசமாக காயமடைந்தது இஸ்ரேலிய வீரர்களாக இருக்காங்க. இதுவரையும் நம்ம காசால இருக்கிற மருத்துவமனைலாம் நிரம்பி வழியுதுன்னு தானே கேள்விப்பட்டோம். இப்ப என்ன செய்தி வருதுன்னா, தலைநகரமான இஸ்ரேலுடைய டெல் அவிவ்ல மருத்துவமனைகள்லாம் நிரம்பி வருகிறதாமா. யார் அதுல அதிகமா இருக்காங்கன்னா, ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் தான் அதுல எல்லாம் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு அட்மிட் ஆகிறதுக்கு இடம் பத்தல. ஏற்கனவே அங்க நிறைய பேஷண்ட் நார்மலா இருப்பாங்கல்ல, அவங்க போக இவங்க போகும்போது அங்க பெட் இல்ல, ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு வாகனத்துக்குள்ளேயே இருக்க வச்சு ராணுவ வீரர்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதாக செய்திகள் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ராணுவ வீரர்கள் நிறைய பேர் காயமடைந்து கொண்டே இருக்காங்க. இறப்பு விகிதத்தோட காயம் விகிதம் எப்போதுமே அதிகமாக இருக்கும். ஒரு 300 பேர் செத்தாங்கன்னா 3000 பேர் அடிபட்டு இருப்பாங்க. இப்ப அங்க வீரர்களுக்கு அதான் நிலைமை. அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய மற்றவர்கள் போர் செய்வதற்கு வர்றக்கே பயப்படுறாங்க. ரொம்பவே பின்னடைவுல இருக்குது இஸ்ரேலுடைய ராணுவம். இந்த போர்ல முக்கியமா ஒரு விஷயம் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க உலக நாடுகள்ல. என்னன்னா, இஸ்ரேலுடைய உளவுத்துறை டோட்டல் வேஸ்ட். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இஸ்ரேல் தான் நம்பர் 1 உளவுத்துறையில, இஸ்ரேல்கிட்ட நிறைய டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கா தான் எல்லா சப்போர்ட்டும் பண்ணும். இருந்தாலும் வெளியே சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னா, நாங்க இஸ்ரேல்கிட்ட தான் வாங்குறோம், இஸ்ரேல் தான் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. இஸ்ரேலுடைய அயன் டோம் டெக்னாலஜி வேற எங்கேயுமே இல்ல, அமெரிக்காவே அவங்கள்ட்ட தான் கேட்டுட்டு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் சும்மா ஒரு வதந்தியை கிளப்பி விட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்ப ரொம்ப சுக்குநூறா உடைஞ்சு போய் இவங்கள்ட்ட எதையாவது வாங்கினா அந்த பொருள் உருப்படியா இருக்குமா, இவங்க இடத்துல இருக்கக்கூடியது எதுவுமே
ஒரு தரமானதானது இல்ல அப்படிங்கக்கூடிய செய்தி இப்ப வெளியே வந்து உலகத்துறையும் ரொம்ப ரொம்ப மோசமா கோட்டை விட்டுருச்சு, ஒரு சின்ன நாடு கூட செய்யாத ஒரு விஷயத்த இஸ்ரேல் செஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்க. ஏன்னா வந்து அந்த கட்டிடத்துல இருந்து தாக்குதல் செய்த வீடியோ பாத்தீங்கன்னா சும்மா ஒரு உடஞ்ச பில்டிங் அது, அங்க மேல ஜன்னல்ல இருந்து தாக்குதல் செய்யறாங்க. பொதுவா ஒருத்தவங்களை வந்து பாதுகாப்பாக உள்ள போகணும் அப்படின்னா கூட எந்த வாயில்ல நுழையிறாங்களோ அந்த தெருக்கள்ல இருக்கக்கூடிய பில்டிங்ல எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு தான் நுழைவாங்க. ஆனா இவங்க காட்டுறாங்க ஹமாஸ் ரிலீஸ் பண்ற வீடியோல அவங்க அப்படியே ஒரு ஜன்னல் திறக்கிறாங்க, அது ஒரு உடஞ்ச பில்டிங்கா இருக்கு, அங்கிருந்து பாக்குறாங்க அந்த லைனா வந்து அந்த சாலை முழுவதும் மண்டி வருது, இவங்க தாக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நிலைமையில கூட அவங்கள்ட்ட ஒரு முன்னேற்பாடு இல்லாம எந்த ஒரு உளவு செய்தியும் அவங்களால திரட்ட முடியாம போய் தான் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. உலகத்திலே ஒரு மோசமான உளவுத்துறைன்னு பேர் வாங்கிட்டாங்க. அவங்களுடைய டெக்னாலஜி தான் நம்பர் 1 அப்படின்னு இருந்த இடத்துல அப்படிலாம் கிடையாது. ஹமாஸ் இவங்க விட்டுட்டு போன ஆயுதத்தை எடுத்து அதை உருக்கி ஆயுதமா செஞ்சே இவங்களை இப்படி தாக்கிட்டு இருக்கும் போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு வர்த்தக ரீதியாக இப்போது வந்து போர் நடந்தாலும் பொருளாதார பிரச்சனைகளா இருந்தாலும் காலத்துக்கு என்ன இருக்குன்னா வர்த்தக ரீதியான விஷயங்கள் வந்து எப்போதுமே ஒரு நாட்டுக்கு முக்கியம். அது ரொம்பவே அடிபட்டு போச்சு. இன்னி இந்த பேரை அவங்க மீட்டெடுக்கவே முடியாது. எல்லா நாடுமே அவங்க நாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பேரை தக்க வச்சு அந்த விஷயத்துலதான் வந்து அவங்க வியாபாரம் செய்து கொண்டு இருப்பாங்க. அந்த வியாபாரம் வர்த்தகம்ல முழுமையாக வந்து சுக்கு நூறா உடைஞ்சிருக்கு இந்த போர்ல. இதோடைய விலை வந்து இப்ப இல்ல, இன்னைக்கு காலாகாலத்துக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப போர் நடந்துட்டு இருக்கும்போது இவங்க போய் யார்ட்டையும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, இவங்க வந்து உதவிதான் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா நல்லா இருந்தப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவங்கள்ட்ட வந்து எல்லாரும் நின்று உங்களையும் மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்ட்டு இனி யாரும் இவங்கள்ட்ட வந்து நிக்கிறக்கே ஆள் இருக்காது. டோட்டலா இஸ்ரேலுடைய நேமே டேமேஜ் ஆயிடுச்சு. அதுலயும் அவங்க அவ்வப்போது பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா இவங்க தரப்புல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறத காட்டிக்கிறதுக்காக அங்க நாங்க இத்தனை அழிச்சிட்டோம் அத்தனை அழிச்சிட்டோம்னு சொல்றதும், அதற்கு பதிலாக வந்து ஹமாஸ் அப்படியெல்லாம் ஒன்னும் செய்யல பாருங்கன்னு சொல்லிட்டு வெளியே விடுற வீடியோலயே வந்து என்ன ஆயிருது, இவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு ஆயிருது. பத்தாவதுக்கு ஹமாஸ் வந்து பெண்களை கற்பழித்தாங்க, குழந்தைகளுடைய தலையை துண்டித்து கொண்டாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் அதையும் ப்ரூஃப் பண்ணாங்க, மன்னிப்பு கேட்டாங்க பகிரங்கமாக CNN இருந்து. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நியூஸ் சேனல் பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா இந்த செய்தி இஸ்ரேல் தரப்புல இருந்து வந்துச்சு, அதை நீங்கள் முழுமையாக நம்ப முடியாது, நாம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க சொல்றதெல்லாம் பொய் அப்படிங்கிற அளவுக்கும் பேர் வாங்கிட்டாங்க. ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு ஹமாஸ் இருக்கக்கூடிய பெண்களை அவங்க வந்து சித்திரவதைப்படுத்துறாங்களா மானபங்கம் பண்ணாங்களான்னு கேட்டபோது அந்த மாதிரி எந்த தகவலும் எங்களுக்கு வரல, அங்கிருந்து வந்தவங்களாம் நல்ல விதமா தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய ஒரு ராணுவ வீரரை சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலை பொறுத்தவரையும் தான் பாலஸ்தீன மக்களை அவர்கள் பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருக்கார்கள், ஜெயில எல்லாம் போட்டு கொடுமைப்படுத்துறாங்க. ஆனா ஹமாஸை பொறுத்தளவுக்கு அவர்கள் வந்து விருந்தாளிகள், அவர்களை எந்த அளவுக்கு கௌரவிச்சு வச்சிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு கௌரவிச்சுதான் வந்து அவங்க நடத்திருக்காங்க. அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ அவங்களுக்கு சாப்பாட்டெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி தொடர்ந்து தாக்குதல் வாங்கி கொண்டு இருந்தும் இஸ்ரேல் தரப்புல இருந்து போலியான செய்திகளா வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வந்து கண்டிக்கக்கூடிய விதமாக அதெல்லாம் உண்மை இல்ல, என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிறதுக்காக வந்து ஹமாஸ் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க சொன்னதையும் நீங்க கேளுங்க. இஸ்ரேலியர்களே, உங்களிடம் நெத்தன்யா பொய் சொல்கிறார், உங்களுடைய வீரர்களுடைய உடலை நாங்கள் கருப்பு சாக்கில் சுத்தி வைத்திருக்கோம், தொடர்ந்து இஸ்ரேலை நோக்கி அனுப்பி கொண்டே இருப்போம், பாருங்கள் நீங்கள். உங்கள் நாட்டு தலைவர்கள் உங்களிடம் பொய் உரைக்கிறார்கள், அதை நீங்கள் நம்பாதீர்கள். உங்களுடைய வீரர்கள் கொத்து கொத்தாக எங்களுடைய படையினரை எதிர்கொள்ள முடியாமல் கருப்பு கோணிப்பையிலே சுத்தி வைக்கப்பட்டுள்ளார்கள், மிக விரைவில் அவர்களை நாங்கள் அனுப்பி வைப்போம், அப்போது நீங்கள் உணர்வீர்கள். இதை சொல்லிட்டு எங்களுடைய வீரர்கள் இஸ்ரேலுடைய 6 ராணுவ டேங்குகளையும் அதுல கிட்டத்தட்ட 24க்கும் மேற்பட்ட வீரர்கள் உயிரிழந்திருக்கார்கள். இதை அபு உபைதா அவர்கள் பதிய வைத்திருக்கார்கள். இதை பார்த்து நிறைய இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் எப்படி வந்து தாக்குதல்லாம் போயிட்டு இருக்குன்ட்டு. அதனாலதான் அவர்கள் முன் வருவதே இல்லை. இதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான செய்தியோட நம்ம பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.